ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நூடுல்ஸ் ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஆல்ரெடி நம்ம வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி போட்டிருந்தோம்ல, அதுலேயே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போன்லெஸ் பீஸை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க, நம்ம பொரிச்சு எடுக்கும் போது அதிகமான மாதிரி இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணி சேர்க்க வேணாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் கொஞ்சமாக தேவைப்படுச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடையிலலாம் சிக்கனுக்கு ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நீங்கள் வேணும் நல்லா ரெட் கலராக சிக்கன் வரணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. கடையிலலாம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 2 மணி நேரமாவது ஊற வைப்பாங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், வீடியோவில் நல்லா கலராக தெரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நூடுல்ஸ்க்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்து வரும். நூடுல்ஸ் வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள், ஒரு 7 மினிட்ஸ் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வெந்துருச்சு. நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு தான் ஒயிட்டாக இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நூடுல்ஸை 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேணாம், ரொம்ப குழஞ்சி போயிடும். கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா பளபளன்னு இருக்காது. இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் இந்த நூடுல்ஸ் மேலே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் மேலே எண்ணெய் தடவி வச்சோன்னா நூடுல்ஸ் காஞ்சி போகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நூடுல்ஸ் ஃபில்ட்ரு பண்ணும் போதே நார்மல் வாட்டர் மேலே கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் பொரிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக எண்ணெய் வைக்காதீங்க, நம்ம இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் மேரினேட் பண்ண சிக்கனை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் இதில் ரெட் ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வீடியோவில் காட்டல, உங்களுக்கு நல்லா கலராக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சிக்கன் பீசஸ்லாம் நூடுல்ஸில் சேர்க்கறதுனால கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணியிருந்தேன், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சிக்கனை 2 டைம் பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்து அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மறுபடியும் எண்ணெயில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை விட்டுக்கிறேன். இதில் ஒரு 2 முட்டை. இப்போ இந்த எண்ணெயில் இதை நல்லா பொடி மாஸ் மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை ஃபஸ்ட்டே நம்ம பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா அப்புறமா நூடுல்ஸில் சேர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் கூடயே முட்டையை போட்டு வதக்கும் போது அது ஒரு மாதிரி கொலன்னு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், முட்டைக்கு மட்டும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கிறேன். கடையிலலாம் நூடுல்ஸ் போடும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க, அதனால எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வானலில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட்டு இது நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீளமாக நறுக்கின முட்டைக்கோஸ், ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் குடமிளகா இதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஃப்ளேமை ஹையில் வச்சு இதை 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாக குக் பண்ணக்கூடாது, ஒரு 50% குக் ஆனால் போதும். சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதில் நான் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன், அது வீடியோவில் கவர் ஆகலை. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை பொரிச்ச சிக்கன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனை நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட சேர்த்தோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 2 ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்க தேவையில்ல. 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதில் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ ஆன் பண்ணாமல் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அதில் வேணும்னா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.